ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ரொம்ப நாளா வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்த புது சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் டிராமா வந்தாச்சு. சீரீஸ்ல மொத்தமா 36 எபிசோடு இருக்கு. நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோர்ஸ்ட் மேரேஜ் கான்செப்ட் தான். செல்ஃபிஷ் ரீசன்காக ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் நடுவுல மோதல் மட்டும்தான் இருக்கு. கல்யாணம் ரொம்ப சீக்கிரம் ஆயிடுது. ஏன் இந்த பார்ட்டை நீங்க பார்த்து முடிக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினும் புருஷன் பொண்டாட்டியா மாறிடுறாங்க. ஆனா மோதல் எப்படி காதலா மாறுது, எப்போ காதலா மாறுது, எவ்வளவு கியூட்டா மாறுது அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்து ரொம்ப பரபரப்பா அதே சமயம் ரொமான்டிக்கா சொல்லியிருக்க சீரீஸ் தான் இதுல இருந்து நம்ம பார்க்க போற இந்த புது சீரீஸ். டைரக்டா ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பேரு ஹுவாஷி. ஹுவாஷிய அவளோட பையுவான் அப்படிங்கிற நாட்டுல இருந்து சீ அப்படிங்கிற இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறாங்க. இந்த நாட்டோட இளவரசி ஹுவாஷி பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு அந்த நாட்டுல இருக்கிற ஒரு இளவரசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல போர் வர மாதிரி இருக்கு. நம்ம ராஜாக்கு சின்ன வயசு தான் ஆகுது, அதனால அவரால் போர் எடுத்து போக முடியாது. நீதாமா போர் எதுவும் வராம ராஜா குடும்பத்தை சமாதானப்படுத்துற வேலையை பார்க்கணும் அப்படின்னு ஹுவாஷியை அனுப்பி வைக்கிறாங்க. ஹுவாஷி ரொம்ப சந்தோஷமா போற மாதிரி பாக்குறதுக்கு இருந்தாலும் ஆனா உண்மை அது கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஹுவாஷியும் அவரோட குட்டி தம்பி இந்த பரம்பரையோட அடுத்த வாரிசா வர வேண்டியவன். ரெண்டு பேரும் ரொம்ப கொடுமை தாங்காம எது தப்பிச்சு ஓடலான்னு ட்ரை பண்ணிருக்காங்க. ஹுவாஷி தம்பி அப்படியே ஒளிய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அரண்மனையில இருந்து எக்கச்சக்கமான ஆளுங்க வராங்க ஹுவாஷிய தேடுறதுக்காக, தம்பியையும் தேடுறதுக்காக. எவ்வளவோ கொல்றதுக்கெல்லாம் கூட ட்ரை பண்றாங்க. ஹுவாஷி தம்பியோட ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறா. வரவங்க எல்லாம் திரும்ப வேற இடத்துக்கு தேடுறதுக்கு போயிடுறாங்க. அக்கா நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டோம், நீ ஏற்பாடு பண்ணதெல்லாம் கரெக்டா இருந்தது, வா ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது அந்த இடத்துல நிறைய கட்டையா இருந்துட்டு இருக்கு. அந்த கட்டையில மாட்டி டக்குன்னு ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கு, அது கீழே விழுந்துருது. சத்தம் கேட்டு மறுபடியும் தேடி ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. ஹுவாஷியோட கால் உள்ள மாட்டிக்குது. நீ போயிருடா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹுவாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா தம்பி கிட்ட. நான் போக மாட்டேன், உன்னை காப்பாத்தாம போக மாட்டேன் அப்படின்னு பக்கத்துலயே உட்காந்துட்டான். ரெண்டு பேருமே மாட்டிக்கிறாங்க. ஹுவாஷிய நேரா அங்க இருக்கிற ராணி கிட்ட போய் முட்டி போட வச்சிடுறாங்க. ராணி பாக்குறா, என்னம்மா அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா அப்படின்னு. ஹுவாஷி உடனே அம்மா அப்படின்னு தான் ராணிய கூப்பிடுறா. அம்மா நான் பண்ணது தப்புதான், எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க, ஆனா என் தம்பிக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க, அவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு கேட்க, உன் தம்பி என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட அடுத்த வாரிசு, இப்ப அவன் ராஜாவாகணும் அப்படின்னா போர்ல எல்லாம் கலந்துக்கணும்ல, சோ அவனை நான் ஏற்கனவே பார்டருக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்ல ஹுவாஷி பாக்குறா. பிறந்ததுல இருந்து அரண்மனையை விட்டு அவன் வேற எங்கேயுமே போனதில்ல, எப்படி கத்திய பிடிக்கணும்னு கூட தெரியாது. அவனை மட்டும் நீங்க இப்ப அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா அவன் இறந்து போயிருவான், தயவு செஞ்சு இந்த மாதிரி அனுப்பிடாதீங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம நானே ஏத்துக்கிறேன், பக்கத்து நாட்டுக்கு ஒரு இளவரசியா கல்யாணம் பண்ணிட்டு போனோம்ல, நான் போய் அந்த கஷ்டத்தை ஏத்துக்கிறேன், அதனால என் தம்பிய அதுக்காகவாவது உயிரோட விடுங்கன்னு சொல்ல, நீ ஏதோ உயிரை பணையம் வச்சு பக்கத்து நாட்டுக்கு போறேன்னு சொல்ற, அங்க போய் நம்ம நாட்டுக்கு ஒரு ஸ்பையா வேலை பார்க்கணும், ஒரு வேலை நீங்க மாட்டிக்கிட்டு உன் உயிருக்கு ஒரு ஆபத்துனா காப்பாத்துறதுக்கு நாங்க யாரும் வரமாட்டோம் அப்படின்னு ராணி சொல்றா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாஷி ரொம்ப முடிவா சொல்லிடுறா. சரி ஓகே, இந்த அளவுக்கு நீ சொல்ற, மிலிட்டரியில உன் தம்பிக்கு எந்தமா ஆகாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராணி சொல்லிடுறா. ஹுவாஷி கிட்ட இருந்து தம்பிய பிரிச்சு கூட்டு போகும்போதே நீ உயிரோட மட்டும் ஒரு பிளீஸ் உயிரோட இரு அப்படின்னு ஹுவாஷி சொல்லி அமிச்சிட்டு இருக்கா. அதை பத்தி யோசிச்சுட்டே இப்ப பக்கத்து நாட்டுக்கு கிளம்பி போறாள் ஹுவாஷி. 18 வருஷமா நான் ஜெயில இருந்த மாதிரி இருந்தேன், இப்போ நான் கிளம்பி போக போறேன், என் தம்பி எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவன் உயிரோட இருந்தா போதும், நான் கண்டிப்பா வந்துட்டு பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவோட ஹுவாஷி அங்க இருந்து கிளம்புறா. இங்க இருந்து பக்கத்து நாடு சீ நாட்டுக்கு கிளம்பி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. போற டிராவலே ரொம்ப பெருசா இருக்கு. ஹுவாஷியோட வேலைக்கார பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ போற குடும்பத்தை பத்தி, அதாவது சீ நாட்டு ராஜா ஃபேமிலியை பத்தி ஹுவாஷி கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஹுவாஷியும் அதை பத்தி நிறைய டீடைல் எல்லாம் படிச்சுட்டு அந்த டீடைலா ஒவ்வொன்னா வேலைக்கார பொண்ணு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹுவாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா, போற வீட்டுல ராஜாவோட வீட்டுல 4 இளவரசருங்க இருக்காங்க, அதுல நான் 4வது பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். முதல் 2 இளவரசருங்க இருக்காங்களே, அந்த 2 பேத்துக்கும் அங்க அரண்மனைக்குள்ளயும் சரி பர்சனலாவும் சரி எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். 4வது இளவரசன் இருக்கானே, பிறந்ததும் அம்மா இறந்து போயிட்டாங்க. சோ ராஜா அதுக்கப்புறம் அவனை கண்டுகிட்டதே கிடையாது. பக்கத்துலயே அரண்மனை கூட தனியா அவனுக்குன்னு இல்லாம டெம்பரவரி அரண்மனையில தான் தங்கிக்கிட்டு இருக்கான். ரொம்ப வீக்கான ஆளுதான் போலயே அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கூட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா வேற யாராவது இருக்காங்களா, யாராவது பவர்ஃபுல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமா, இந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் செகண்ட் பிரின்ஸ் 2 பிரின்ஸும் ஒருத்தங்க மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல 4th பிரின்ஸ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு போனா அப்படின்னா அவளுக்கும் பாதுகாப்பு கிடையாது, அந்த 4th பிரின்ஸ்க்கே பாதுகாப்பு கிடையாது, அந்த பையனால அவன் உயிரையே காப்பாத்திக்க முடியாது. ஆனா ராஜாக்கு ரொம்ப
முக்கியமான ஒரு ஆளு அங்க இன்னொருத்தங்க இருக்காங்க. அவன் பேரு ஷென். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா பக்கத்து நாட்டுக்கு போகும்போது அங்க யாரோ அட்டாக் பண்ணி ராஜாவை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த ஷென் தான் போய் காப்பாத்திருக்கான். அப்பவே ராஜா அரண்மனையில பொறுப்பு கொடுத்திருக்காரு. இந்த 10 வருஷத்துல ஒவ்வொரு பொறுப்பா ஏறி ஏறி ரைட் சைடோட சான்சலரா அவன் பொறுப்புக்கு வந்திருக்கான். இப்ப கூட ஆனா அவனுக்கு வயசு 30 தான் ஆகுதுன்னு சொல்ல, 30 வயசுல யாராவது சான்சலர் ஆக முடியுமா அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கேக்குறா. ஏன்னா ஷென் அந்த அளவுக்கு கொடூரமானவனா அப்படின்னு ஹுவாஷி சொல்றா. நம்ம ஹீரோ தான் ஷென், வேற யாரும் இல்ல. நமக்கு ஷென்னோட இன்ட்ரோடக்ஷனை காட்டுறாங்க. ஷென் ஒரு ஃபேமிலியில போயிட்டு என்ன இவ்ளோ கடத்தல் பணம் வச்சுட்டு இருக்கீங்க, அதுல பாதி கள்ள பணம், என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா ஆளுங்களையும் மண்டி போட வச்சுட்டு இருக்கான். ஒரு கிண்ணம் நிறைய நல்லா கொதிக்க கொதிக்க பால் கொழுக்கட்டை மாதிரி ஒரு சூப் ஒண்ணு கிண்டி அவருக்கு போய் கொடுங்க, ஊட்டி விடுங்கன்னு சொல்ல அந்த ஆள் வாயிலேயே கொதிக்க கொதிக்க அதை கொட்டுறாங்க. அவர் வாயில இருந்து அப்படியே ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு தைரியம் தான் எனக்கு விஷம் கொடுப்ப அப்படின்னு கேட்டுட்டு அவர் கத்த ஆரம்பிக்க அவர் பையனும் கத்திட்டு இருக்கான். பால் கொழுக்கட்டையை அவர் அவசரத்துல சூடா சாப்பிட்டாரு. அதுக்கு என்ன யாராவது குறை சொல்ல முடியுமா? அதுவும் இல்லாம நானும் ரொம்ப மோசமானவன் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, நான் மட்டும் நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன்னு எப்படி எதிர்பார்த்தீங்க? மோசமானவன் மோசமா தான் தீர்ப்பு கொடுப்பான். அது மட்டும் இல்லாம எல்லா உண்மையும் இப்பவே ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க உயிரோட விட்டுருவேன், இல்லைன்னா உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட உயிருக்குமே வாயில இந்த பால் கொழுக்கட்டையை ஊட்டி விட்டு ரத்த வாந்தி எடுக்க வச்சிருவேன். பரவாயில்லையா அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து ஷென் வெளியே போறான். ஷென்னோட அசிஸ்டன்டோட பேரு லூ. லூ வெளியே வந்துடுறான். எதுக்காக சார் நம்ம இப்போ இவங்க மேல கள்ள பணம் அடிச்சாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல, இவங்களையே அட்டாக் பண்றோம் அப்படின்னு லூ கேட்க, வெளியே பார்த்தா நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. சின்ன சின்ன பொண்ணுங்களெல்லாம் கடத்தி வச்சிட்டு இருக்கிறதுல இந்த ஆளை மிஞ்சறதுக்கு வேற ஆளே கிடையாது. அதுவும் இல்லாம நமக்கு அவனை தண்டிக்கிறதுக்கு வேற சான்ஸும் கிடைக்காது. அதான் இந்த சாக்கை யூஸ் பண்ணி இவனை நான் தண்டிச்சிட்டேன். அதுவும் இல்லாம இந்த கள்ளப்பணம் யார் யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ இனிமே நம்மள தேடி வருவாங்க பாரு, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு ஷென் அங்க இருந்து கிளம்பி போறான். இவ்வளவு ஒரு மோசமான ஒருத்தனுக்கு ராஜா எதுக்கு பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் செகண்ட் பிரின்ஸ் குடும்பத்துக்குள்ளேயே பெரிய சண்டை இருக்கு. ராஜாக்கு அடுத்து ஒரு நம்பகமான ஒரு ஆள் வேணும்னா எவ்வளவு கொடூரமா இருந்தாலும் பரவாயில்ல, தேர்ட் பர்சன் தான் தேவைப்படுறாருன்னு ஹுவாஷி கதையை சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. கரெக்டா ஊரோட எல்லைக்கு வந்துடுறாங்க. உள்ள வண்டியை விடுங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் ஒருத்தன் கேட்க, நல்ல நேரம் இன்னும் வரல, நைட்டு தான் வருது, நைட்டு உள்ள போங்கன்னு அந்த நாட்டுக்காரன் சொல்லிடுறான். சரி பரவாயில்ல வெயிட் பண்ணிடலான்னு ஹுவாஷியும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க அந்த ஃபோர்த் பிரின்ஸ் இருக்கானே அவனை காட்டுறாங்க. ஒரு குட்டி குருவிக்கு மருத்துவம் எல்லாம் பார்த்து அதை பறக்க விட்டுட்டு இருக்கான். நீங்க கிளம்பலையா, உங்க ஒய்ஃப்க்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுதுன்னு வரவங்க கேட்க, நான் ஒரு ஃபோர்த் பிரின்ஸ், என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அந்த வர பொண்ணும் வீக்கான பொண்ணாதான் இருப்பா, இந்த கல்யாணத்தை யாரும் நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க, ஏன்னா நானே ஒரு வீக்கான ஆளு, கவலைப்படாது அப்படின்னு ஃபோர்த் பிரின்ஸ் கேஷுவலா சொல்லிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் நம்ம ஹீரோ ஷென் ஒரு பெரிய ஒரு கிளப் மாதிரி இருக்கு, பொண்ணுங்க எல்லாம் மயக்குவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கிளப், அதுக்குள்ள வந்துட்டு இருக்கான். யாரோ ஒருத்தங்க இவனுக்கு ஒரு முக்கியமான க்ளூ கொடுத்து இந்த கிளப்புக்கு வர வச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக என்ன இங்க வர வைக்கணும், இந்த கள்ள போன விஷயம் பத்தி யாராவது எனக்கு விஷயம் சொல்லுவாங்களா, இல்ல வேற எதுக்காவது என்ன கூப்பிட்டுருப்பாங்களான்னு யோசிச்சுட்டே நம்ம ஷென் உள்ள வர ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு நேரம் ஆகுது, இன்னும் ஹுவாஷியே உள்ள விடல. ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஹுவாஷி வேலைக்கார பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்கா. எனக்கு சண்டை தெரியும், நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன்னு வேலைக்கார பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அப்பன்னு பார்த்து எக்கச்சக்கமான நரிங்க ஓனாய்ங்க அட்டாக் பண்றதுக்கு ஓடி வருது. வெளியே நிக்கிற வீரர்களே மனுஷங்கன்னா கூட சண்டை போட்டுருவோம், இதை எப்படி அட்டாக் பண்ண போறோம்னு ஒரு செகண்ட் முடிச்சுதான் போறாங்க. ஹுவாஷி என்ன பண்றதுன்னு தெரியாம நெருப்ப காட்டுங்க பயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுறா. வேலைக்கார பொண்ணு அவளை இழுத்துட்டு நம்ம உள்ள போயிடலாம் வாங்க அப்படின்னு சிட்டி கேட்டு தாண்டி நேரா உள்ள கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஆனா அப்பயும் உள்ள ஓநாய்களும் கொஞ்சம் விரட்ட ஆரம்பிக்குது. இவங்க ஓநாய்க்கு பயந்துட்டு நிக்க வேலைக்கார பொண்ணு நான் பாத்துக்கிறேன், நீங்க உள்ள போய் ஒளிங்கன்னு சொல்ல ஹுவாஷி போய் ஒளிய ஆரம்பிக்கிறா. எங்க இன்னொரு பக்கம் ஷென் ஒரு கிளப்ல இருக்கானே, அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவனை அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்துடுறான். ஷென் ரொம்ப ஈஸியா அவனை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறான். ஈஸியா அவனை தள்ளி விட்டுட்டு, ஆனா அப்பயும் கையில வச்சிட்டு இருக்க காஃபி கூட கீழே கொட்டாம அவனை சமாளிச்சுட்டு இருக்கான். ஹுவாஷிய வேகமா காப்பாத்திட்டு வேலைக்கார பொண்ணு உள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல ஹுவாஷி இன்னும் ஓடி வந்துட்டே இருக்கா. கரெக்டா அப்போ ஷென்னு கேட்டுட்டு இருக்கான். வந்த பையனை வேகமா அடிச்சு மயங்க வச்சிடுறான். என்ன நீயே வர சொல்லிட்டு எதுக்காக நீ என்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்னோட பேரு ஹுவாஜின் அப்படின்னு வந்திருக்க பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஷென் உடனே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கள்ள பணத்தை நீ கடத்திட்டு போயிட்டு இருந்த, நிறைய பேர் உன் கூட வந்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, இப்போ உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேணும், ஆனா நான் வந்தா உனக்கு கொண்டுடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாக்குறதுக்காக இங்க வர வச்சிருக்க, எனக்காக நீ என்ன வச்சிட்டு இருக்க சொல்லு, நான் உன்னை உயிரோட விட்டுறேன்னு சொல்ல அந்த ஹுவாஜின் பாக்குறான். நீங்க ரொம்ப பெரிய அறிவாளி தான், நான் பல வருஷமா இந்த
உலகத்தை டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குங்கிறத நான் ஒரு மேப் போட்டு வரைஞ்சிருக்கேன். இது உலகத்துல வேற யாருக்கிட்டயுமே இல்ல. அவ்வளவு பொக்கிஷமான பொருளை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அதுக்காக என் குடும்பத்தை நீங்க உயிரோட விட்டுடணும்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம அந்த மேப்ல உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல உடனே நம்ம ஷென்னு பாக்குறான். சரி, அதை கூட உன் குடும்பத்தை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த பக்கமா யாரோ ஓட்டு கேக்குறாங்க. நம்ம ஷென்னு அப்புறம் இந்த ஹுவாஜின் 2 பேருமே ஷாக் ஆயிட்டு வந்திருக்க ஆளை தேடி போயிட்டு இருக்காங்க. ஹுவாஜின் அங்கிருந்து கிளம்பி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். ஷென்னோட அசிஸ்டன்ட் லூவும் ஆளுங்களை தேடி போயிட்டு இருக்கான். இப்பதான் அந்த 4th பிரின்ஸ் இருக்கான்ல, அவனுக்கு விஷயம் தெரியுது ஹுவாஷிக்கு என்ன ஆச்சுன்னு. அந்த பொண்ணு கடத்தப்பட்டிருப்பா. ஏன்னா காணாம போயிருந்தானா இந்நேரம் கிடைச்சிருப்பா. போய் தேடலாவா அப்படின்னு 4th பிரின்ஸ் கிளம்பி வந்துட்டு இருக்கான். இங்க ஹுவாஷியோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இந்த 1st பிரின்ஸ் இருக்கானே, அந்த பொண்ணு அவன் ஆளுங்களை விட்டு அடி அடி அப்படின்னு அடிச்சிட்டு இருக்கான். கரெக்டா அங்க நம்ம 4th பிரின்ஸ் வந்துட்டான். 1st பிரின்ஸை பார்த்துட்டு அந்த பொண்ணு தேடுறதை விட்டுட்டு இங்க என்ன வேலை, அதுவும் இல்லாம அந்த பொண்ணோட வேலைக்காரங்க ஹுவாஷியோட வேலைக்காரங்க எல்லாம் நாளைக்கு எனக்கு வேலைக்காரங்களா மாற போறாங்க. அதனால அந்த பொண்ணை அடிக்காதீங்கன்னு சொல்ல எவ்வளவு தைரியம் இருந்தா கண்டுக்காம விடப்பட்ட சொந்த அரண்மனை கூட இல்லாத வீக்கான ஒரு ஆளு என்கிட்ட பேரம் பேசுருவ. சரி பரவாயில்ல, இன்னைக்கு அந்த பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம் அப்படிங்கறதால போனா போது, நீ ஏதோ கெஞ்சி கேக்குறிய நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு 1st பிரின்ஸ் சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, ஆனா என் கூட அந்த ஒய்ஃப் எனக்கு வரப்போற பொண்ணை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, சரி ஓகே போனா போது கூட்டமா சேர்ந்து தேடுவோன்னு 4th பிரின்ஸை பார்த்து மட்டமா பேசிக்கிட்டே இவனும் தேட ஆரம்பிக்கிறான். இங்க ஷென் ஒரு பக்கம் யார் நம்மள வாட்ச் பண்ணுது, கண்டிப்பா தேடி பிடிச்சே ஆகணும் அப்படின்னு உள்ள போய் தேட ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த பொண்ணுங்கெல்லாம் வெளியே நின்னுட்டு அவன் மேல விசிறி விசிறி என் கூட வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஷென் அதை கண்டுக்காம ஒரு ரூம்குள்ள வரான். பார்த்தா ஒரு பொண்ணு அரகுற ட்ரெஸ்ல உள்ள இருந்துட்டு இருக்கா. வேகமா ஷென் அங்கிருந்து போயிடலான்னு திரும்ப ஆரம்பிக்கிறான். அப்பதான் தெரியுது அந்த பொண்ணுங்கெல்லாம் விசிறினாங்கல்ல, அதுல இருந்து எக்கச்சக்கமான போதை பொருள் இவன் மூக்குக்குள்ள போயிருக்கு. அதுவும் பயங்கரமான போதை பொருள் அப்படின்னு தெரியுது. கண்ட்ரோலே இல்லாம அப்படியே மயங்கி நிக்கும் போது பின்னால இருந்து அந்த மயங்கி கடந்த பொண்ணு வரா. நம்ம ஹுவாஷி தான் தலையெல்லாம் கலைஞ்சு கிடக்கு. வேகமா இவன் பக்கத்துல இவனோட கழுத்துல அவனோட ஹேர் பின்ன வச்சுட்டு யாருடா நீ அப்படின்னு கொல்றதுக்கு வந்துட்டு இருக்கா. ஆனா அவ உடம்புலயும் போதை பொருள் இருக்கு. ஒரு மாதிரி மயங்கி போயிட்டு இவனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி பக்கத்துல வந்துடுறா. ஷென்னும் ரொம்ப போதை மயக்கத்துல இருக்க. ஹுவாஷி தள்ளி போயிடுறா. தள்ளி போயிட்டு மறுபடியும் அவனை கொல்றதுக்கு அவ ட்ரை பண்ணும்போது ஷென் அவ கையில இருந்து அந்த கத்தியை புடுங்கிட்டு அவளை கீழே தள்ளிடுறான். இங்க பாரு, நான் உன்னை ஏதாவது பண்ணா கூட இந்த போதை மருந்தோட தாக்கத்தால தான் பண்ணேன்னு என்னை யாரும் தண்டனை கொடுக்க முடியாது. நீ யாருன்னு சொல்லுன்னு சொல்ல, நான் பக்கத்து நாட்டு இளவரசி அப்படின்னு அவ சொல்ல வரா. நீ வாயை மூடு அப்படின்னு இவளோட வாயை அவன் மூடி விட்டுறான். எவ்வளவு பிளான் பண்ணி என்ன இந்த மாதிரி மாட்டி விட்டுருக்காங்க. ஏற்கனவே ராஜா அந்த பெயிண்டிங்க காட்டினாரு 4th பிரின்ஸ்க்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறோம்ட்டு. அது இவதான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு யாரோ என்ன வேணும்னே இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. அது யாரா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே, ஆனா என்ன பண்றது, நீ என்ன கொல்ல வந்த ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை கொல்ல போறேன். பக்கத்து நாடு எங்களுக்கு துரோகம் பண்ணிருச்சு, நான் ராஜா கிட்ட சொல்லிக்குவேன்னு ஹுவாஷியோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஹுவாஷியோட அசிஸ்டன்ட் பொண்ணு அங்க வந்துடுறா. இவனை தள்ளி விட்டுட்டு வேகமா காப்பாத்த ஆரம்பிச்சிடுறா. என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஷென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 1st பிரின்ஸ் உள்ள வந்துடுறான். உடனே 1st பிரின்ஸை பார்த்ததுமே ஷென்னுக்கு பயம் ஆயிடுது. ஒருவேளை இவன் வேலையா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில ஹுவாஷி கிட்ட வேலைக்கார பொண்ணு நேத்து நைட்டுன்னு கேட்க, நேத்து நைட்டு எதுவும் ஆகல, ஆனா எதுக்காக வைஸ் சான்சலர் உங்க கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. என்னது வந்திருந்தது வைஸ் சான்சலரா, எனக்கு தெரியாது. ராஜா என்ன பாக்கணும்னு வேற கூப்பிடல. ஏற்கனவே என் பேர் இந்த மாதிரி மோசம் ஆயிடுச்சு. கண்டிப்பா என்ன பாக்கணும்னு கூப்பிடாட்டி கூட அவங்க ஒரு மீட்டிங் வச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஹுவாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி ராஜா கிட்ட எக்கச்சக்கமான ஆளுங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டு எப்படியாவது ஷென்னை பதவியில இருந்து தூக்குங்க, 4th பிரின்ஸ் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணை இவர் தப்பா நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கதவுக்கு வெளியே கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா ஷென்னுக்கும் ராஜாக்கும் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் போல. ஷென் பயப்படாம கேஷுவலா நின்னுட்டு இருக்கான். ஆத்தியா உன்னால எனக்கு எவ்வளவு பிரஷர் அப்படின்னு ராஜா கேட்க, வேணும்னே இந்த கள்ள நோட்டு விஷயத்துல நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சு அது விசாரிக்க கூடாதுங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ராஜா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கும் கெட்ட பேர் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது. அவளை அந்த ஊர்ல இருந்து வெளியே அமிச்சிருங்க, வேற ஏதாவது பிரின்சஸ கூட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, அதான் எனக்கும் கரெக்ட்னு தோணுது. அந்த பொண்ணை மறுபடியும் பத்திரமா திருப்பி அனுப்பு அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. வாஷி பாத்துட்டு இருக்கா. இங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் நம்மள பாதுகாக்கிறதுக்காக வரல, நம்மள வாட்ச் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நம்ம கெட்டவங்க உண்மையாவே கொலை பண்ண வந்திருக்கோம் அவங்க நினைக்கிறாங்க. கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணணும், ஏன்னா திரும்பி போனேன்னா என் தம்பி உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு வாஷி யோசிக்க ஆரம்பிக்கிறா. மேல எட்டி பாத்துட்டு இருக்கா. தூணெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு ஐடியா வருது. ஷென்னு நேரா கிளம்பி வாஷி எந்த இடத்துல இருக்காலோ அங்க வந்துடுறான். ஆனா அதுக்குள்ள அங்க 4th பிரின்ஸ் குறுக்க வந்துடுறான். நீங்க என்ன நியூஸ் கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பொண்ணு பாவம், அவளுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வரதுக்கு நான் விட மாட்டேன். அவளை திருப்பி அனுப்ப கூடாதுன்னு சொல்ல, சின்ன பிள்ளைத்தனமா பண்ணாம வலிய விடுங்க இளவரசி அப்படின்னு நக்கலா ஷென்னு பேசிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஐயோ யாராவது காப்பாத்துங்கன்னு வேலைக்கார பொண்ணோட குரல் கேக்குது. பார்த்தா வாஷி அங்க நம்ம தூக்குல தொங்குற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. வேகமா 4th பிரின்ஸ் உள்ள வந்துடுறான். அவளை தூக்கி காப்பாத்திடுறான். பின்னாடியே ஷென் உள்ள வந்து பாக்குறான். வாஷி நடிக்கிற
நிக்கிறா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. எனக்கு வந்து அக்குபஞ்சர் தெரியும், நான் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு பக்கத்துல வந்துட்டு இந்த பாயிண்ட்ல குத்துனா உயிரோட இருக்கிறவங்களுக்கு உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா பாதி உயிர் போனவங்களுக்கு உயிர் வரும்னு முக்கியமான ஒரு பாயிண்ட்ல குத்துறதுக்காக போக டக்குன்னு நம்ம ஹுவாஷி கண்ணு முழிச்சிடுறா. உடனே ஷென்னு சிரிச்சுட்டே, எனக்கு வந்து ரொம்ப நல்ல திறமை இருக்கு போல, ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடியே ஒருத்தவங்க உயிர் பொழைக்கிறாங்க பாத்தியா அப்படின்னு நக்கலா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹுவாஷி உடனே நேத்து எனக்கு அவமானம் நடந்துருச்சு, இதுக்கு மேல நான் உயிரோடயே இருக்க முடியாதுன்னு முகத்தை மூடிட்டு ஒரு ஆக்டிங்க போட ஷென்னு பாக்குறான். என்னமா நடிக்கிறா பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். ராஜா அடுத்த நேரா வேற வழி இல்லாம ஹுவாஷிய கூப்பிட்டுறாரு. என்னம்மா அப்படின்னு கேக்குறாரு. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இந்த நாட்டுல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன், ஆனா எனக்கு வந்து ஒரு பெரிய அவமானம் நடந்துருச்சு, ஆனா இதுக்கும் மேல எனக்கு மானம் போயிடுச்சுங்கிறதால ஃபோர்த் பிரின்ஸ கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி எனக்கு போயிடுச்சு. யாரால என் மானம் போச்சோ அந்த ஷென் சான்சலர் இருக்கார்ல, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல ஷென் வேகமா முன்னாடி வரான். ராஜா இல்ல, அதுக்கு நான் அனுமதி கொடுக்க முடியாது, ஏற்கனவே எனக்கு ஒரு வைஃப் இருக்காங்க, 2 துணை மனைவி வேற இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் நடுவுல வந்துட்டு இந்த பொண்ணை மறுபடியும் திரும்ப அனுப்புறதுல எனக்கும் இஷ்டம் இல்ல ராஜா, இந்த பொண்ணுக்கு நம்ம ஒரு பதில் சொல்லியே ஆகணும், எனக்கும் இதான் கரெக்ட்னு படுது, ஷென் கூட கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹுவாஷி பாக்குறா. அவருக்கு எத்தனை வைஃப் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வைஃபா அவரை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன் ராஜா, யாரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எந்த பிரின்ஸ கல்யாணம் பண்ணா என்னெல்லாம் கண்டிஷன் எங்க அரண்மனையில இருந்து உங்களுக்கு கொடுத்தாங்களோ அது இப்ப கூட செல்லுபடியாகும். பிரின்ஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, மினிஸ்டரா இருந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு ஹுவாஷி சொல்லிடுறா. துணை மனைவியா இருக்கிற அளவுக்கு அவங்க சின்ன ஆள் கிடையாதுன்னு ஷென்னு சொல்லி பாக்குறான். துணை மனைவியா இவ்வளவு ஒரு பெரிய வீரனுக்கு இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஹுவாஷி மறுபடியும் சொல்லிடுறா. ராஜா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. ஷென்னு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஃபோர்த் பிரின்ஸ பார்த்து உனக்கும் ஏதாவது கொடுக்கணும், கல்யாணம் நின்னு போயிடுச்சுல, தனியா அரண்மனை கட்டிக்கிறதுக்கு உனக்கு நான் பெர்மிஷன் தரேன், அந்த பழைய அரண்மனையில இருந்து வெளியே வந்துருன்னு ராஜா சொல்லிடுறாரு. ஷென் ஹுவாஷியை முறைச்சு பார்க்க ஹுவாஷி இப்ப என்னையா பண்ணுவ அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. 2 பேரும் வெளியே போறாங்க. எனக்கு ஏற்கனவே ஒய்ஃப் 2 துணை மனைவியும் இருக்காங்க, அதையும் தாண்டி நீ உள்ள வரணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு ஷென்னு கேட்க, உங்களை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே நான் காதல விழுந்துட்டேன், இதுக்கு மேல என் மனசு மாறாது அப்படின்னு ஹுவாஷி சொல்றா. ஓ காதல விழுந்துட்டியா, இதை என் கழுத்துல கத்தி வைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா ஒருவேளை நான் நம்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா என் அரண்மனைக்குள்ள வந்துட்டா திரும்ப போக முடியாது, அதை யோசிச்சுக்கோன்னு சொல்ல தேங்க்யூ அப்படின்னு ஹுவாஷி சிரிச்சுட்டே சொல்ற மாதிரி நடிக்கிறா. ஷென் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க ஷென் நேரா வெளியே வந்து அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு. இவ சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, ரொம்ப ஃப்ராடா இருப்பா போல, இவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா ஹுவாஷி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ள இந்த அசிஸ்டன்ட் ஒருத்தன் கூட வந்தான்ல, அவன் மகாராணியோட ஆள் போல. அவன் வேகமா புடிச்சு நிறுத்திட்டு, மகாராணி உன்னை பிரின்ஸ கல்யாணம் பண்ண சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க, உன்னை இங்கே கொண்டு போட போறேன்னு சொல்ல, இங்க பாரு ஃபோர்த் பிரின்ஸ்க்கு எந்த மரியாதையும் கிடையாது, ஆனா ஷென் ராஜா கூடயே அதிகம் க்ளோஸா இருக்க கூடியவர், இங்க நான் ஸ்பை வேலை பாக்கணும்னா ஷென்னை கல்யாணம் பண்றதா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஹுவாஷி பேச ஆரம்பிக்கிறா. சரி போனா போதுன்னு விட்டுற நான் அசிஸ்டன்ட் சொல்லும் போதே ஹுவாஷிக்கு திடீர்னு உடம்பு முடியாத மாதிரி இருக்கு, நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அந்த அசிஸ்டன்ட் உடனே கரெக்டான நேரத்துல வலி வந்துருச்சு, உனக்கு நீ சாப்பிட்ட மாத்திரை ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஹுவாஷி யோசிச்சு பாக்குறா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போறேன்னு ஹுவாஷி சொல்லும் போது அவ வாயில ஒரு மாத்திரையை போட்டு, இந்த மாத்திரைக்கு மாசம் மாசம் நீ மாத்து மருந்து சாப்பிடலன்னா எல்லாத்தையுமே எறும்பு சாப்பிடுற மாதிரி உனக்கு உடம்புக்குள்ள வலி எடுக்க ஆரம்பிக்கும், இந்த மாத்திரை சாப்பிடுற வரைய நிக்காதுன்னு சொல்லி அவ வாயில ஒரு மாத்திரையை போட்டுதான் அனுப்பியிருக்காங்க. இப்போ வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. உன் கையில ஒரு டாட்டூ இருக்குல்ல, அந்த மச்சம் நல்ல சிவப்பு கலரா மாறுச்சு அப்படின்னா அவ்வளவுதான், நீ உங்க அம்மாவோட போய் சேர நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம், சொர்க்கத்துக்கு போயிருவ. இப்ப என்கிட்ட மாத்து மருந்து இல்ல, உனக்கு யாராவது வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு மாசமும், அது வரைய ரூம்ல வெயிட் பண்ணு நக்கலா பேசிட்டு அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க ஷென் அவன் வீட்டுல இருந்துட்டு இருக்கான். இவன் ஒருத்தங்க வாயில சுடுதண்ணியை ஊத்திட்டு வந்தான்ல, அந்த ஆளு இறந்து போயிடுறானா. அவர் சாவுக்காக போராடுற நிறைய மினிஸ்டர்ஸோட பேரை ஷென்னு கிட்ட லூ கொடுக்குறான். இவங்க எல்லாமே கண்டிப்பா அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களா இருப்பாங்க. ஃபேக் மணிக்கும் இவங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் சம்பந்தம் கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கும். அது யாருன்னு பாக்கணும். அது மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து பெயிண்டிங் கொடுக்க வந்தேன்னு சொன்னால, அந்த சன்லைட் பெயிண்டிங் எனக்கு வேணும், சோ அவனை போய் தேடுங்க, அது என்ன ஆனாலும் பிரின்ஸுக்கு மட்டும் கிடைக்கவே கூடாதுன்னு சொல்ல உடனே லூ அங்க இருந்து கிளம்பி போறான். பிரின்ஸ் பாக்குறான். அதை அனுப்புன ஆளை பிடிச்சு, ஏன்டா ஷென்னு கிட்ட இருந்து அந்த பெயிண்டிங்க வாங்கிட்டு வரலன்னு கேட்க, இல்ல அதுக்குள்ள நீங்க வந்து அவருக்கு போதை மருந்து கொடுக்க சொன்னீங்க, அந்த நேரத்துல என்னால தேடி அவனை போக முடியல அப்படின்னு சொல்ல, உடனே அப்ப நீயும் உயிரோட இருக்காத, செத்து போயிடு அப்படின்னு இந்த பிரின்ஸ் இவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பிரின்ஸோட கையவே ஒருத்தன் புடிச்சிடுறான். ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு, இவனை அடிக்காத, இப்ப நமக்கு தேவை என்ன அப்படின்னா அந்த பெயிண்டிங் சன்லைட்டை கண்டுபிடிக்கிறது தான், அதை முதல்ல கண்டுபிடி, அது என்ன ஆனாலும் ஷென்னு கைக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்ல, ஹுவாஜின் நீ சொல்ற மாதிரியே நான் பண்றேன் அப்படின்னு பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஹுவாஜின் அப்படிங்கிற பையனுக்கு பிரின்ஸே கட்டுப்பட்டு நடக்கிறான். இது யாரு அப்படின்னு தெரியல. கரெக்டா ஆளுக்கு அந்த பெயிண்டிங்கை தேட ஆரம்பிக்க இன்னும் வழியில ஹுவாஷி துடிச்சிட்டே இருக்கா. மருந்து வந்துச்சா அப்படின்னு கேட்டுட்டு, மருந்து வரல, ஆனா இந்த நாட்டுல நம்ம நாட்டோட டைலர் ஒருத்தங்க இருக்காங்களா, நீங்க ரொம்ப உடம்பு அழைச்சிட்டீங்க, கல்யாணத்துக்கு நீங்க வச்சிருக்க ட்ரெஸ் பத்தாது,
முடியாதுன்னு மறுபடியும் ஸ்டிச் பண்றதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல ஒரு லேடி மட்டும் வந்திருக்கா. அந்த பொண்ணு பேரு வாங்சியா, இந்த கடையோட ஓனரானு சொல்ல உடனே நம்ம வாஷியும் கிளம்பி போயிடுறா. வலிய பொறுத்துட்டு நிக்க ஆரம்பிக்க வாஷி அளவெடுக்கிறா. என்ன உங்க உடம்புல ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருக்கு, மச்சம் வேற இருக்கு, இது என்ன யாராவது உங்களுக்கு விஷம் வச்சுட்டாங்களா என்ன அப்படின்னு அவன் நக்கலா கேட்க, இங்க பாரு நீ மகாராணி அனுப்புன ஆள் எனக்கு தெரியும், மாத்து மருந்து கொடு அப்படின்னு வாஷி கேக்குறா. உடனே இந்த டெய்லர் பொண்ணு வாங்கிச்சியும் ரொம்ப நக்கலா, சரி ஓகே வாயில மாத்திரை போடுறேன் வாயை காட்டு அப்படின்னு இளவரசின்னு கூட பார்க்காம இவகிட்ட நக்கலா பேசிட்டு ஒவ்வொரு மாசமும் ஏதாவது துணி கொண்டு வர சாக்குல உனக்கு இந்த மாத்திரையை கொண்டு வந்து கொடுப்பேன், அது மட்டும் இல்லாம நம்ம ராணியோட கட்டளையும் கொண்டு வந்து சொல்லுவேன், இந்த தடவை கட்டளை சன்லைட் அப்படின்னு சொல்லி காட்ட பெயிண்டிங்கா, அது எங்க இருக்கும், நான் எப்படி எடுக்க முடியும்னு வாஷி கேட்டுட்டு இருக்கா. நீதான் லக்கினே சொல்லலாம், நீ யார கல்யாணம் பண்ணிக்க போறியோ அவன்கிட்ட தான் அந்த பெயிண்டிங் இருக்க போகுது, அவன்கிட்ட தான் திருடி தரணும் அப்படின்னு இந்த வாஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ஷென்னுக்கு 2 துணை மனைவி ஒரு வைஃப் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது உண்மைதான். அந்த 3 பேரும் வரவுல நம்ம சும்மாவே விடக்கூடாது, பிரின்சஸ்னா பெரிய கொம்பா விடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் மனைவி இருக்கால அவங்க வந்துடுறா. நீங்க கவலைப்படலையா, இவ்வளவு ஏற்பாடெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்ல, புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு டீமா தான் இருக்கணும், ஆனா நானும் என் புருஷனும் ஒரு டீமா இருக்க முடியாது, என் புருஷன் லெஃப்ட் சைடோட சான்சலர், எங்க அப்பா ரைட் சைடோட சான்சலர், சோ நான் அவருக்கு தான் சப்போர்ட்டா இருக்க முடியுங்கிறதால ஷென்னுக்கு சப்போர்ட்டா இருக்க முடியாதுன்னு அந்த ஃபர்ஸ்ட் மனைவி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷென்னுக்கு அரண்மனையில என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு விஷயமா வந்துகிட்டே இருக்கு. உங்க துணை மனைவி சின்ன இருக்காளே அவ விட மாட்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் மனைவி எங்க இருக்கா அமைதியா இருந்துட்டு இருக்கா, ஏற்பாடெல்லாம் பண்றா. ஆனா அந்த துணை மனைவி அவ பேரு சின்ன, அவ அங்க வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு அலங்காரம் எல்லாம் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் கழட்டுங்க, இதுக்கு மேல அவளுக்கு சும்மா ஃப்ரண்ட் கேட்டை கூட ஓபன் பண்ண வேண்டாம், வரவள அவமானப்படுத்துங்க அப்படின்னு ஆர்டர் போடுறா. கரெக்டா அங்க வாஷியோட பல்லுக்கு வரும்போது கட்டையெல்லாம் எரிய விட்டு அதெல்லாம் மேல விட்டு இவங்க ஆளுங்க எல்லாம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. வாஷியோட அசிஸ்டன்ட் மின்னல் வேகத்துல பறந்து போய் அவங்கள அடிக்க ஆரம்பிக்க அந்த இடத்துக்கு அந்த துணை மனைவி சின்ன வந்துடுறா. வேலைக்கார பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணையும் அரைஞ்சிடுறா. வாஷியோட குரல் பல்லக்குல இருந்து கேக்குது, என் வேலைக்கார பொண்ணு தெரியாம தப்பு பண்ணிட்டா, அவளை விட்டுருங்க, நான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறேன்னு சொல்ல வேலைக்காரிக்கு ஒரு சப்போர்ட் வேலைக்காரியேவா அப்படின்னு நக்கலா அந்த சின்ன கேட்க ஆரம்பிக்கிறா. சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது, நீ துணை மனைவி தான், நீ வெளியே வரும்போது சிவப்பு ட்ரெஸ் போட்டிருந்த நடக்கிறதே வேற அப்படின்னு சின்ன மிரட்ட ஆரம்பிக்க இந்த விஷயம் கூட ஷென்னுக்கு போயிடுது. எப்படி அவங்க சமாளிக்க போறாங்கன்னு தெரியல அப்படின்னு அவளாவே தேடிக்கிட்ட விஷயம் அவளாவே பாத்துக்கிட்டும் எனக்கு என்ன அப்படின்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வாஷி கீழே இறங்கி வரா, ஆனா சிவப்பு கலர் ட்ரெஸ் பண்ணாம பிங்க் கலர் ட்ரெஸ் பண்ணிருக்கா. ஏற்கனவே பிளான் பண்ணி மாத்திட்டு இருக்கா. இத பார்த்ததும் சின்ன வாயை மூடிட்டு அவளுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியல. ஷென்னு கிட்ட இந்த விஷயமும் வந்து சேர்ந்துருது. சரி ஓகே அவமானத்தை தாங்கிக்கிட்டா உள்ள வந்துட்டா பாத்துக்கலாம் அப்படின்னு ஷென்னு சொல்றான். வாஷி உள்ள வேகமா வந்துட்டு இருக்கா. வரும்போதே இந்த ஒய்ஃப் துணை மனைவிங்க 2 பேரும் ஒரு ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் போய் காஃபி கொடுக்கணுமா. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுக்கு காஃபி கொடுக்க அந்த பொண்ணு ரொம்ப நல்ல டைப்பா தான் பேசுறா. சின்ன ஒரு துணை மனைவி இருக்கால, இந்த பொண்ணு பேரு துவானா. துவான் உடனே தேங்க்ஸ், நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு எம்ப்ராய்டரி கர்ச்சிஃபை கொடுக்குறா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த வாஷி வாங்கிக்கிறா. அடுத்து சின்ன கிட்ட போறா. சின் கப்பை தட்டி விடலாம் அப்படின்னு பாக்க வாஷி ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா கப்பை பிடிச்சிருந்திருக்கா. காட்டு மிராண்டியா இருப்பா போல அப்படின்னு சின்ன வாங்கிக்கிறா. அடுத்து ஃபர்ஸ்ட் லீகல் வைஃப் கிட்ட நம்ம வாஷி போயிட்டு இருக்க, அவகிட்ட மண்டி போட்டு தான் காஃபியை கொடுக்கணுமா. வந்து ஒரு பில்லோவை வைக்கிறாங்க மண்டி போடுன்னு. வாஷி மண்டி போட்டிருக்கா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியுது அந்த பில்லோ ஃபுல்லா ஊசியா குத்தி வச்சிட்டு இருக்காங்க. வாஷி முட்டியில குத்த ஆரம்பிக்குது. என்ன பண்ணி சமாளிக்கிறான் நானும் பாக்குறேன் அப்படின்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாம் அந்த 2 துணை மனைவிங்களும் வந்தப்ப இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணாங்க, நீயும் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சொல்லிக்கிட்டு இருக்கா. வாஷி வலி தாங்க முடியாம நின்னுட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட் எபிசோடே ரொம்ப பரபரப்பா இருந்ததுல அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.